லுக்ஸ் லைக் அ பைலட் எரர். ஏன்னா மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருந்த மாதிரி தெரியல. இவர் வந்துட்டு வந்திருக்காரு. முதல்ல ரன்வேயை பார்க்க முடியாம ஒரு முறை சுத்தி வந்திருக்காரு. 2வது முறை வரும்போது திருப்பி அவர் சொல்லியிருக்காரு, நான் ரன்வே நாட் இன் சைட் அப்படின்னு இன்னும் பார்க்கலன்னு. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, அன்னது இன்னும் ஒரு 2-3 வினாடிக்கு அப்புறம் அவங்க வந்து ரன்வே இன் சைட், அவங்க ரன்வே பார்த்தேன்னு கம்யூனிகேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி கேட்டிருக்காங்க, இவங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணல. இவங்களோட கிராஷ் சைட் வந்துட்டு ரன்வேக்கு முன்னாடியே நாங்க வந்துட்டு அண்டர் ஷாட்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு எகெயின் யுகத்துல நம்ம பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துட்டு ரொம்ப கீழே வந்திருக்காரு ஏர்போர்ட்டுக்கு வரக்கு முன்னாடியே. அதனால கிராஷ் ஆனவர். இதுல ஒரே ஒரு இது என்னன்னாக்க வயலண்ட் தான். அப்படின்னாக்க அவங்களோட கிராஷ் சைட் வந்துட்டு சின்ன இடத்துல தான் இருந்திருக்கு. இந்த இவ்வளவு வேகத்துல வந்தாலும் இது நார்மலா வந்துட்டு இவ்வளவு வேகம் வரும்போது செதறிடும். இவங்களுக்கு வந்து செதறாம ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கிராஷ் ஃபயர் சொல்லுவோம். இந்த கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுல தீ வந்திருக்கு. இந்த தீல பாத்தீங்கன்னாக்க அதுல மொத்தமா எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு கிராஷ் ஆன ஏர்கிராஃப்ட்டுக்கும் உங்களுக்கு மிச்சம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப இல்ல. வால் பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கு. பட் மிச்சமா எல்லாமே எரிஞ்சு போச்சு.